அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாள் டிசம்பர் மாதத்தின் 15ஆம் தேதி, கார்த்திகை மாதத்தின் 29ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. அதுவும் இது பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை. கார்த்திகை சோமவாரக்கிழமை எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததுன்ட்டு தொடர்ந்து நான் ஒவ்வொரு வாரமுமே பதிவில் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். அதுவும் இது பார்த்திங்கன்னா கார்த்திகையில் வரக்கூடிய கடைசி திங்கட்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இது கார்த்திகை கடைசி நாளாகவும் இருக்குது. உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, ஒவ்வொரு தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கடைசி நாளுக்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதன்படி பார்க்கும்போது இத்தனை சிறப்பு இந்த நாளில் இருக்குது. கூடவே நமக்கு கார்த்திகை மாதத்திற்குண்டான தேய்பிறை ஏகாதசி திதியும் அமைஞ்சிருக்குது. சிவபெருமான் வழிபாட்டுக்குரிய திங்கட்கிழமை நாளில் பெருமாள் வழிபாட்டுக்குரிய ஏகாதசி திதி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். இந்த விசேஷம் பொருந்திய நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய சின்ன ஒரு வழிபாடு மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல விதமான பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கும். மேலும் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும். உங்களை பாடைப்படுத்திட்டு இருக்கிற எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல் உங்களை விட்டு விலகும் அப்படின்னே சொல்லலாம். கார்த்திகை மாத துவக்கத்திலே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்துக்கு முந்தைய காலம், அதனால் கொஞ்சம் இருள் இருக்கும். அவங்களுக்கு அந்த இருள் நீக்குவதற்காக நம்ம வாசலில் விளக்கேற்றணும், நிலைவாசலில் ஏற்றணும், நம்ம கோலம்போட இடக்கூடிய இடத்துல கூட நம்ம ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்படி நீங்கள் இந்த 30 நாட்களும் விளக்கு ஏற்றலை அப்படின்னா கூட இந்த ஒரு நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏற்றுனீங்க அப்படிங்கும்போது இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நீங்கள் விளக்கேற்றி வச்ச பலன் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் வருடம் முழுக்க நீங்கள் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செஞ்சதற்குண்டான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதில் உங்களுக்கு நான் 2 விதமான தீபம் ஏற்றக்கூடிய முறை குறித்து சொல்ல போகிறேன். இந்த 2ல் நீங்கள் எது வசதிப்படுதோ அதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க. இது தீபம் ஏற்றக்கூடிய முறையாச்சே, பீரியட்ஸ் டைமில் இருந்தால் நாங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வரும். இந்த ஒரு தீபத்தை நாளை நாளில் நீங்கள் அவசியம் ஏற்றுங்க. பீரியட்ஸ் இல்லைங்கும் போது பூஜை அறையில் ஏற்றுங்க. பீரியட்ஸில் இருந்தீங்கும் போது நீங்கள் நிலைவாசல் படிக்கிட்ட ஏற்றுங்க. மொத்தத்தில் இந்த தீபத்தை நீங்கள் கட்டாயம் ஏற்றுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, அது என்ன தீபம் அப்படின்னு பார்த்தரலாம். முதல் தீபம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 365 திரியும் ஒன்றா சேர்த்து வச்சு நம்ம ஏற்றக்கூடிய தீபம். ஏன்னா தினந்தோறுமே, அதாவது வருஷம் முழுக்க நம்ம வீட்டில் விளக்கேற்றணும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். ஆனால் எல்லாருக்குமே சூழ்நிலை காரணமாக அந்த மாதிரி ஏற்ற முடியறதில்ல இல்லையா. அதனால தான் வருஷம் மொத்தத்துக்கும் ஏற்றின பலன் கிடைக்கணும் அப்படிங்கும்போது இந்த 365 திரி தீபம் ஏற்றணும். அதுவும் இது கார்த்திகை மாதத்தில் அந்த தீப திருநாள் அன்னைக்கு ஏற்றலாம், அல்லது பௌர்ணமி நாளில் ஏற்றலாம். அப்படியே அந்த 2 நாளுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை நாளில் ஏற்றணும். அதுவும் இது பார்த்திங்கன்னா கார்த்திகை கடைசி திங்கட்கிழமையாக இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பு. அதனால் நீங்கள் கடையில் போயிட்டு 365 திரி இருக்கிற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களே பஞ்சை தருவாங்க. இல்லைனா நீங்களே கூட திரிகள் வாங்கிட்டு அதெல்லாம் ஒன்று சேர்த்து 365 வர மாதிரி பண்ணிவிட்டு நல்லா நுனியில் ஒரு நூலை வச்சு ஏதாவது ஒன்று கட்டிட்டு நல்லா திரிச்சு விட்டுட்டு ஒரு பெரிய மண்ணகலில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் இந்த திரியை நீங்கள் போட்டு டிப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம். இந்த ஒரு தீபத்தை நீங்கள் நிலைவாசல்லையும் ஏற்றலாம், பூஜை அறையிலையும் ஏற்றலாம். ஒருவேளை நம்மளுடைய சேனலில் நான் இந்த தீபத்தை கார்த்திகை தீபத்தை அன்றைக்கும் பௌர்ணமி அன்றைக்கும் ஏற்றுங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போவே நாங்கள் செஞ்சிட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. ஒருவேளை அப்போ நான் சொன்ன போதும் நீங்கள் செய்யலை அப்படிங்கும்போது நீங்கள் அவசியம் இந்த 365 திரி தீபத்தையும் ஏற்றுங்க. இப்போ நான் சொல்ல போகிறத நீங்கள் ஏற்றணுன்ட்டு அவசியம் இல்லை. இல்லைங்க நாங்கள் 2யுமே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஓகே பண்ணுங்க, ஒன்றும் தவறு கிடையாது. சரி, அப்போ அது இன்னொரு முறை என்னென்னு பார்த்தலாமா. இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பூஜை அறையில் பயன்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு பிளேட்டு எடுத்துக்கோங்க. இதில் சுத்தமான தண்ணீர் பிடிச்சிக்கோங்க. அதாவது எச்சில் படாத மாதிரி தண்ணீர், பைப்பில் வரக்கூடிய தண்ணீராக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி, பச்சரிசியாக இருக்கிறது சிறப்பு. பச்சரிசி இல்லைங்கும் போது நீங்கள் சமையலறையில் பயன்படுத்துகிற அரிசியை கூட எடுத்துக்கலாம். ஏன் நம்ம இந்த தண்ணீர் பயன்படுத்துகிறோன்னா சந்திரனுக்குரிய திங்கட்கிழமை, சந்திரனின் காரகத்துவம் பொருந்தியது நீர்.
அதே போல் அரிசியும் பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு உகந்த ஒரு தானியம். அதனால தான் இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது ஒரு சின்னதாக மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க. பஞ்சுத்திரி வந்து போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அந்த பூ வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஒரு தீபத்தையும் நீங்கள் பூஜை அறையிலையும் ஏற்றலாம் அல்லது நிலைவாசலையும் ஏற்றலாம். அதே போல் காலையிலையும் ஏற்றலாம், மாலையிலையும் ஏற்றலாம். உங்களுடைய விருப்பம். காலையில் டைம் வந்ததுன்னா காலையில் பண்ணுங்கள், இல்லைன்னா ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்துட்டு சாயந்தரமாக கூட பண்ணுங்கள். உங்களுடைய விருப்பம் தான். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த தட்டில் தண்ணீர் ஊற்றி வச்சுருக்கிறோம் இல்லையா, இப்போ அந்த தண்ணீருக்குள்ளே அந்த அரிசியை வந்து அப்படியே வந்து நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போது அந்த தண்ணிக்கு நடுவில் இந்த மண்ணகலை வந்துட்டு நீங்கள் வைங்க. இப்போ இதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டிருக்கோம் இல்லையா, இதை வந்துட்டு நீங்கள் தீபமாக ஏற்றி வைங்க. இதுக்கு பக்கத்துலேயே இந்த பூவை வந்து வச்சுருங்க. நீங்கள் ஏற்றி வைக்கக்கூடிய இந்த தீபமானது கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்த மாதிரி வைக்கணும். அதாவது நார்த் ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நீங்கள் வச்சுருங்க. இந்த தீபச்சுடர் வந்து அதை பார்த்த மாதிரி எரியணும். இந்த ஒரு தீப முறையை நம்மளுடைய சேனலில் போன வருஷம் கார்த்திகை மாதத்தில் ஏதாவது ஒரு திங்கட்கிழமையில் ஏற்றுங்கன்னு சொல்லி கூட நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. அது ஏற்றுவதன் மூலமாக நல்ல பலன் கிடச்சதாகவும் வந்து கமெண்ட்லலாம் சொல்லியிருந்தீங்க. நான் ஸ்க்ரீன்ஷாட்லாம் கூட எடுத்து காட்டியிருந்தேன். அந்த ஒரு தீப முறை வந்து இப்போ நாம் இந்த கார்த்திகை கடைசி நாளான இந்த திங்கட்கிழமையில் ஏற்றோம். இது இன்னும் விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் வந்து ஏகாதசி திதியும் இருக்கிறதுனால அற்புதம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால தான் இதை வந்து நம்ம ஏற்றோம். இப்போ வந்து இந்த விளக்கு வந்து நல்லெண்ணெயெல்லாம் குறைஞ்ச பிறகு நீங்களே ஒரு பூவின் காம்பை கொண்டு குளிர் வச்சாலும் சரி, இல்லை அதை நீங்கள் நிலைவாசலில் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கும்போது அதுவே காற்றுப்பட்டு அணைஞ்சிருச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 15-20 நிமிஷம் எரிஞ்சிச்சு அப்படின்னா கூட போதும். இப்படி விளக்கு வந்து குளிர்ந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணீங்க அப்படின்னா, இந்த தண்ணீர், இந்த அரிசி, இதை நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன செடி வச்சுருந்தீங்கனாலும் சரி அதனுடைய வேர் பகுதியில் வந்துட்டு ஊற்றி விட்டுருங்க. வீட்டில் செடி வச்சு வளர்த்தும் பழக்கம் இல்லைங்கிறவங்க வெளியில் போயிட்டு ஏதாவது மரம் செடி கொடி இருந்துச்சுன்னா அதனுடைய வேர் பகுதியில் வந்துட்டு நீங்கள் இதை ஊற்றி விட்டுருங்க. பூவோடு சேர்த்து அப்படியே வந்துட்டு நீங்கள் இதை ஊற்றி விட்டுருங்க. இந்த விளக்கை நீங்கள் எப்பவும் போல் தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த 365 திரி வச்சு தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. அது ஏற்கனவே வந்து கார்த்திகை தீபத்தன்னைக்கோ அல்லது பௌர்ணமிக்கோ ஏற்றுங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போவே நீங்கள் ஏற்றிட்டீங்க அப்படிங்கும்போது இந்த நாளில் நீங்கள் அதை ஏற்ற வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஒருவேளை அப்போ ஏற்றலை அப்படிங்கும்போது இந்த கடைசி நாளில் நீங்கள் ஏற்றுங்க, சரிங்களா? கூடவே இந்த ஜலதீபம், இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு வருஷத்துலேயுமே இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து நான் சொல்லிகிட்டு இருப்பேன், சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த ஒரு தீபத்தையும் ஏற்றதுனாலும் ஏற்றலாம். சாய்ஸ் வந்து உங்களது தான். இந்த ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் வந்து ஏற்றலாம். உங்களுக்கு எது வந்து விருப்பமாக இருக்குதோ அதை நீங்கள் செய்யுங்க. அதே போல் இதை வந்துட்டு நீங்கள் பூஜைறையில் ஏற்றுற மாதிரி இருந்தாலும் ஏற்றலாம், நிலைவாசல் ஏற்றுற மாதிரி இருந்தாலும் ஏற்றலாம். ஆனால் அற்புதமான வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஒரு பதிவு குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது, இந்த தீபம் ஏற்றக்கூடிய முறையிலே ஏதாவது சந்தேகம் இருந்ததுங்கும்போது என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.